வேத வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? விசுவாசிகளுடைய அந்தரங்க பாவங்களை குறித்தும் இயேசு அறிந்திருக்கிறார் என்றும், தேவை வரும்பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளையும் நியாயம் தீர்க்கிறார், தண்டிக்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் அசசெல்லோ என்றால் என்ன, தங்கள் உணவிற்காக ஒரு ஆட்டை அடிக்க அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஏன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு வர வேண்டியதாக இருந்தது, தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார், ஆழமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் லேவியராம புத்தகத்தை கற்று வருகிறோம். லேவியராம புத்தகத்தின் கருப்பொருள் பரிசுத்தம். பாவங்கள் எவ்வளவு அருவருப்பானதென்றும் கர்த்தர் எவ்வளவு பரிசுத்தர் என்பதையும் இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கடந்த நிகழ்ச்சிகளிலே அந்தரங்கத்திலே பரிசுத்தம் மிக அவசியம் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். சிந்தனையிலே அழுக்கு வந்தாலும் அதுவும் உடனடியாக கழுவப்பட வேண்டும் என்றும், எண்ணத்திலே உண்டாகும் பாவங்களை குறித்தும் கர்த்தர் அருவருக்கிறார் என்றும் சிந்தித்தோம். இன்று லேவியராமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் பார்ப்போம். லேவியராமம் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசனம் வரை பார்த்தால், 2 வெள்ளாட்டு கடாக்களிலே ஒன்று பாவ நிவாரண பலிக்கானது. பாவ நிவர்த்திக்கு செய்யப்படும் ஒவ்வொரு காரியத்தை அந்த ஆடுகள் காட்டுகிறது. ஏற்கனவே சொன்னது போல ஒன்று பாவ நிவாரண பலியாக பலியிடப்பட்டது. அடுத்தது வனாந்தரத்திற்குள்ளே எடுத்து செல்லப்படுகிறது. வனாந்தரத்திற்குள்ளே அனுப்பப்பட்ட ஆடு போக்காடு என்று சொல்லப்படுகிறது. இதற்கான எபிரேய வார்த்தை அசசெல்லோ என்பதாகும். இந்த வார்த்தையின் பொருளை குறித்து கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த வார்த்தையானது போக்காடாக விடப்பட்ட அந்த ஆடு வனாந்தரத்திலே போகும் இடத்தை குறித்து சொல்கிறது என்று சொல்கிறார்கள். செப்துவகிந்தா, மார்ட்டின் லூத்தர், கெல்லாக் இவருடைய எழுத்துக்களின்படி பார்த்தால் முழுமையாக நீக்கப்படுதல் என்பது பொருளாகிறது. மற்றும் ஒருவர் சொல்லும் பொழுது முழுமையாக தூரமாக சென்று விடுதல் என்று சொல்லுகிறார். இது பாவ நிவாரண பலியின் ஒரு பகுதிதான். ஒரு வெள்ளாட்டுக்கடா அனுப்பப்படும்படியாய் சீட்டு விடுகிறது, மற்றொன்று பலியிடப்படும்படியாக அதன் மேலே சீட்டு விடுகிறது. இந்த வெள்ளாட்டுக்கடாக்களுக்கு எதையும் செய்யும் முன்னதாக ஆரோன் தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து பலியிட்டு அந்த இரத்தத்தோடு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரே ஒரு முறைதான் உள்ளே செல்கிறான் என்று சொல்ல முடியாது. வருடத்தில் ஒரே ஒரு நாள் உள்ளே செல்கிறான் என்று சொல்லலாம். ஆனால் அந்த நாளிலேயும் 2 முறை அவன் செல்லுகிறான். முதல் முறை தனக்காக போகிறான். ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்பிரகாரத்திலே வெண்கல பலிபீடம் இருக்கிறது. அங்கேதான் அந்த காளை கொல்லப்பட வேண்டும். பலியின் முடிவிலே புதிய காரியங்கள் சேர்க்கப்படுகிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போகும்பொழுது வெண்கல தொட்டியண்டை வந்து அவன் தன்னை கழுவிக்கொண்டு கைகளையும் கால்களையும் சுத்தம் செய்து உள்ளே சென்றிருப்பான். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஸ்தலத்திலே தூபவர்க்க பீடத்திலிருந்து தணலை எடுத்து தூபவர்க்கத்தையும் எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கிறான். அவ்வாறு அவன் தூபம் போடும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்தை புகையானது மூடுகிறது. கிருபாசனமும் உடன்படிக்கை பெட்டியும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்தது. அவன் ஒரு பாத்திரத்திலே எடுத்து சென்ற காளையின் இரத்தத்தை விரலினாலே கிருபாசனத்திலேயும் 7 முறை தெளிக்கிறான். அதற்கு முன்னதாகவும் 7 முறை தெளிக்கிறான். இது உண்மையாகவே அந்த பிரதான ஆசாரியனுக்கு ஒரு பயங்கரமான நாள் என்று சொல்லலாம். தேவனுடைய பிரசன்னத்திலே எவ்வாறு செய்யும்படியாய் கட்டளை பெற்றானோ எந்த குறையும் இல்லாமல் அதை சரியாய் செய்ய வேண்டும். கொஞ்சம் தவறுதலாக செய்துவிட்டாலும் அவனுக்கு மரணமே வரும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லும் முன்பதாக வெளியே வைத்தே எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒருவேளை தனக்குத்தானே பயிற்சி எடுத்திருப்பான். நாம் அறிந்திருக்கிற வரை எந்த ஒரு பிரதான ஆசாரியனும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே மரித்ததாக தெரியவில்லை. நாதாபும் அபியுமே அப்படி மரித்து போனார்கள். சிலுவையிலே கிறிஸ்து நமக்காக பாவமானார். ஆசரிப்பு கூடாரத்திலே வெண்கல பலிபீடம்தான் சிலுவையை நமக்கு நினைப்பூட்டுகிறது. மேலும் நம்முடைய பிரதான ஆசாரியராக அவர் பரலோகத்திற்குள்ளே சென்று நமது பாவத்திற்காக அவருடைய இரத்தத்தை ஒப்புவித்திருக்கிறார். இப்பொழுது தேவனுடைய ஆசனம் நமக்கு கிருபாசனமாயிருக்கிறது. இதை குறித்து எபிரேயர் 9ஆம் 10ஆம் அதிகாரங்களிலே சிறப்பாக நாம் பார்க்கிறோம். அங்கே ஆரோன் பயத்துடனும் நடுக்கத்துடனும் உள்ளே செல்கிறான். ஆனால் இப்பொழுது நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே வரும்பொழுது
தைரியத்தோடே வரும்படியாக அழைக்கப்படுகிறோம். வருடத்திற்கு ஒரே ஒரு நாள் தான் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்ல முடியும். இப்பொழுது நாம் அடிக்கடி அங்கே செல்லலாம். ஏனென்றால் நம்முடைய பாவத்திற்கான விலைக்கரையத்தை தன்னுடைய இரத்தத்தினாலே அங்கே கொண்டு செலுத்தின இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசும்படியாக அங்கே இருக்கிறார். முதலாவதாக தனக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்ற ஆரோன் மீண்டுமாக தனது ஜனங்களுக்காக உள்ளே செல்ல வேண்டும். இதை குறித்து தான் 15 முதல் 19 வசனம் வரை பார்க்கிறோம். இப்பொழுது ஆரோன் உள்ளே செல்கிறான். அவனுக்காகவும் அவனுடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போகிறான். இதை ஏன் செய்ய வேண்டுமென்றால், இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் சகல பாவங்களின் நிமித்தமும் அவருடைய மீறுதல்களின் நிமித்தமுமே. ஆரோனுக்காக கன்றுக்குட்டி அடிக்கப்பட்டது போல காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்திலும் எடுத்து உள்ளே போய் பலிபீடத்து கொம்புகளின் மேலே சுற்றிலும் பூசி பலிபீடத்தின் மேல் தெளிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களுடைய பாவம் தொற்று நோயைப் போல இருப்பதனாலே 19 வசனத்திலே பார்க்கிறது போல பலிபீடம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. இது எல்லாமே நமக்காக சிலுவையிலே மரித்த ஒருவரை நமக்கு நினைப்பூட்டுகிறது. சிலுவை முக்கியமானதல்ல, அந்த சிலுவையிலே நமக்காக மரித்தவரே முக்கியமானவர். 1 பேதுரு 1:18-19 வசனங்களை பார்த்தால், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இவை எல்லாமே நமக்கு எதை காட்டுகிறது? இந்த காளையின் இரத்தமும் ஆட்டுக்கடாவின் இரத்தமும் போதுமானதல்ல என்பதை காட்டுகிறது. எபிரேயர் 9:23 வசனத்திலே, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே என்று வாசிக்கிறோம். பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து தனது இரத்தத்தை கொண்டு சென்றார் என்று திட்டமாய் சொல்லலாம். அருமையானவர்களே, சில இரத்தத்தை குறித்து பேசுவதை விரும்புகிறதில்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்தமான இரத்தம் என்று குறிப்பிடுகிறார். நித்தியத்திற்கு நாம் போகும்பொழுது தேவனுடைய சிம்மாசனத்திலே கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தம் நினைவு கூறப்படும்படியாக காரியங்கள் இருக்கும். ஏனென்றால் அத்தனை விலைமதிப்புள்ள இரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு சம்பாதிக்கப்பட்டது. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான இரத்தத்தினாலே தான் மீட்கப்பட்டிருக்கிறோம். லேவியராகமம் 16:20 முதல் 22 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், இந்த குறிப்பிட்ட நாளிலே பிரதான ஆசாரியன் தன்னந்தனியாக பணி செய்கிறார். ஒரு வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்தினாலே ஆரோன் கிருபாசனத்திலே தெளிக்கிறார். இரத்தம் படிந்த தனது கரங்களை கொண்டு உயிருள்ள ஆட்டின் தலையிலே கையை வைத்து இஸ்ரவேலரின் எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிடுகிறார். இந்த பாவ பட்டியல் எத்தனையோ அருவருக்கக்கூடிய ஒரு பட்டியலாக இருந்திருக்கும். என்றாலும் எல்லா பாவங்களையும் அவர் அறிக்கையிடுகிறார். இவ்வாறு தலையிலே கை வைப்பதனாலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுடைய இடத்திலே இந்த வெள்ளாடு இருக்கிறது என்று பொருள். ஏசாயா 53 நாம் வாசிக்கும் பொழுதும், கர்த்தர் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். தலையிலே கரத்தை வைத்து பாவ அறிக்கை செய்யப்பட்ட ஆட்டை ஒரு தனி மனிதனுடைய கரத்திலே ஆரோன் ஒப்புக் கொடுக்கிறார். இந்த பணிகள் எல்லாம் சரியாக காலாகாலங்களிலே செய்யும்படியாக அந்த காலகட்டங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கியிருந்தார்கள். இந்த போக்காடானது வனாந்தரத்திலே கொண்டு விடப்படுகிறது. அதற்கு பிறகு அது திரும்ப வருகிறதில்லை. யாரும் அதை மீண்டுமாக கண்டுபிடிக்கிறதும் இல்லை. அந்த ஆட்டுக்கடா சென்று விட்டது என்ற செய்தியானது, காணாமல் போய்விட்டது என்ற செய்தியானது சில நிமிடங்களிலேயே ஆசரிப்பு கூடாரத்திற்கு வந்து சேருகிறது. இந்த செய்தி ஒவ்வொரு இடமாக பரவியது போல இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எடுத்து போட்டு விட்டார் என்ற செய்தியானது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலனாகிய பவுல், திருச்சபை தலைவர்கள் என்று இவ்வாறாக கடந்து வந்து இன்று எனக்கும் உங்களுக்கும் கிடைத்துவிட்டது. முழுமையான முறையிலே இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் நிரந்தரமாக புறம்பே தள்ளிவிட்டார். இந்த போக்காட்டை குறித்து வேதத்தின் பல வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது. சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 38:17 இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர் என்று பார்க்கிறோம். ஏசாயா 44:22 உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன்.
என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்கிறார். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும், யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும், நான் மீதியாக வைத்திருக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எரேமியா 31:34 இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அருமையானவர்களே, இந்த பாவ நிவர்த்தியின் நாள் என்பது இன்று நமக்கு என்னத்தை சொல்லுகிறது? நமக்கும் இது ஒரு மகா பரிசுத்த நாள் என்று சொல்லலாம். பிரதான ஆசாரியன் கரங்களிலே இரத்தத்தோடு அந்த வெள்ளாட்டுக்கடாவின் தலையிலே கையை வைத்திருக்கும் போது நான் நினைக்கிறதென்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே தொங்கினார். எனவேதான் யோவான் ஸ்நானகன் யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை நோக்கி கையை நீட்டினார். 1 யோவான் 1:7 பார்ப்போம் என்றால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வாசிக்கிறோம். டீன்லா என்பவர் இதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். விசுவாசம் நம்முடைய பாவத்தை இடம் மாற்றுகிறது. கிறிஸ்து அதை எடுத்து போடுகிறார். தேவன் அதை மறந்து விடுகிறார். லேவியராமம் 16:23-24 பார்த்தால் பாவ நிவர்த்தியின் சடங்காச்சாரங்கள் முடிவடைகிறது. இப்பொழுது ஆரோன் செய்ய வேண்டியதெல்லாம் முழுமையாக அவன் குளிக்க வேண்டியதுதான். இதற்கிணையாக இயேசு கிறிஸ்து எதையும் செய்யவில்லை. அவருடைய பணியை அவர் செய்து முடித்த பொழுது பிதாவினுடைய வலது பார்சத்திலே போய் உட்கார்ந்தார். அடுத்த ஓராண்டு காலத்திற்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஆரோன் பிரவேசிக்கப் போகிறதில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவத்தையும் சுமந்தாலும் கரை இல்லாதவராய் தொடர்ந்து பிதாவின் பிரசன்னத்திலே உட்கார்ந்திருக்கிறார். 25 நாம் பார்ப்பது போல பாவ நிவாரண பலியின் கொழுப்பெல்லாம் பலிபீடத்தின் மேலே தகனிக்கப்படுகிறது. இது எதை சொல்கிறது? நமக்காக அவர் பாவமானாலும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பாவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. லேவியராமம் 16:26-28 பார்த்தால், பாவத்தை சுமப்பதற்கு அடையாளமாக எந்த ஆட்டுக்கடாவின் தலையிலே கைகளை வைத்து அனுப்பினானோ அதை கொண்டு போய் விட்டவனும் பாவத்தினாலே கரைப்பட்டவனாயிருக்கிறான். அவனும் தனது வஸ்திரங்களை தோய்த்து ஸ்நான பண்ணித்தான் பாளையத்திற்குள்ளே வர வேண்டும். அதேபோல பாவ நிவாரண பலிகளை பாளையத்துக்கு புறம்பே எரித்தவனும் ஸ்நானம் பண்ணி துணிகளை துவைத்து பாளையத்திற்குள்ளே வர வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு சொல்வதற்கு காரணம், அவர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள். பாவ கரையானது கழுவப்பட வேண்டும். மட்டுமல்ல, அவர் பரிசுத்தராயிருக்கிறார். பாவமானது அவரையும் அவர்களையும் பிரிக்கும் ஒன்று என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் எப்பொழுதும் இந்த எண்ணங்கள் ஆழமாய் பதிந்தவைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தர் பரிசுத்தர், நம்மை உருவாக்கிய கடவுள் பரிசுத்தர். ஆனால் நாம் பாவத்தினாலே அவரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். அவரே நம்முடைய பாவங்களை எடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். அவரை நம்முடைய இரட்சகராக பரிபூர்ணமாய் விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களும் பாவத்தை பாவம் என்று எப்பொழுதும் எண்ணுகிறவர்களாக, பாவத்தால் கரைபடாதபடி தங்களை காத்து கொள்ளுகிறவர்களுமாக வாழ வேண்டும். லேவியராமம் 16:29-34 வரை பார்த்தால், தேவன் ஜனங்களுக்கு கொடுத்த தங்கள் ஆத்மாக்களை தாழ்த்தி உபவாசமிருந்து தங்கள் வாழ்க்கையிலே பாவத்தை குறித்து துக்கப்படும் அந்த ஒரே ஒரு நாளைத்தான் இந்த பாவ நிவர்த்தி நாளாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக கொண்டாடப்பட போவதில்லை. பாவத்தினாலே ஆத்துமாக்கள் துக்கப்பட வேண்டிய நாள். இதுதான் பழைய ஏற்பாட்டிலே உபவாசத்திற்கான அடிப்படையாயிருக்கிறது. உபவாசம் என்ற வார்த்தை இங்கே காணப்படாவிட்டாலும் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள் என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். பாவத்திற்கான நிரந்தரமான பலி நிறைவேறும் வரை இது கடைபிடிக்கும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலே இது நிறைவேறியது. லேவியராமம் 17 கடந்து செல்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு வாழும் கிறிஸ்தவர்களுக்குமான அடிப்படை சத்தியங்கள் அநேகம் இங்கே உண்டு. கூடாரம், காளை, ஆடு என்று சொல்லி செயல்படும்படியாய் ஒரு நாளிலே இது இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் செய்த அந்த எல்லா காரியங்களின் காரணங்களும்
இன்றைக்கு பொருத்தமற்றதாக இருந்தாலும் இவை எல்லாமே இன்று வாழும் நமக்கும் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அநேக கேள்விகளுக்கான விடையை கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளவும் அதை நமது வாழ்க்கைக்கென்று ஆக்கிக் கொள்ளவும் அநேக சத்தியங்களை சொல்கிறது. லேவியராம புத்தகத்தை கற்றுக்கொள்ளும் நாட்களிலே அநேகர் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு கூட உள்ள உறவை ஏற்படுத்திக் கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி என்று எண்ணுகிறார்கள். இங்கே தொடர்ச்சி இருப்பது உண்மைதான், ஆனாலும் இங்கே கருத்து வித்தியாசமானது. இந்த அதிகாரத்திலே ஒரே ஒரு இடத்திலே தான் பலி செலுத்த வேண்டும் என்பதை குறித்தும் இரத்தத்தினுடைய மதிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று வனாந்தரத்திலே பயணம் செய்த பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி தங்கியிருந்த நாட்களுக்கான சத்தியங்களை உடையதாக இருக்கிறது. இங்கே செய்யப்பட வேண்டிய சடங்காச்சாரங்களை விட அதன் அர்த்தத்தை முக்கியத்துவப்படுத்துகிறது. உணவுக்கான சுத்தமான மிருகங்களும் ஆசரிப்பு கூடாரத்திலே கொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது. 8ஆம் 9ஆம் வசனங்கள் மட்டுமே தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டிய பலியை குறித்து சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாலஸ்தீன தேசத்திலே போய் குடியேறிய பிறகு சிலர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பல 100 மைல்கள் தூரமாய் வசித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் உணவிற்கான மிருகங்களை கொல்வதற்காக ஆசரிப்பு கூடாரத்திற்கு வர முடியாது. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனங்களிலேயும் இந்த பிரமாணங்களை குறித்து வித்தியாசமாக தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஏன் இந்த காரியங்களெல்லாம் குறித்து தேவன் அவர்களிடத்தில் பேச வேண்டும்? இப்பொழுதுதான் எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். அந்நாட்களிலே அவர்கள் விக்கிரக வணக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து வந்தார்கள். எகிப்தில் இருந்த விக்கிரகங்களை வணங்கியவர்களும் இவர்களிலே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் பின்னிட்டு போவதற்கான எல்லா ஆபத்தும் இருக்கிறது. எகிப்தின் இயற்கை தெய்வங்களை இவர்கள் வணங்கியிருக்கிறார்கள். லேவியராமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பேய்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது செய்ரீம் என்ற ஆட்டு தேவனை குறிக்கிறது. இதன் பொருள் முடிகள் நிறைந்த. நேரடியாக இது ஆட்டையே குறிக்கிறது. எகிப்தியர்கள் மெண்டிஸ் என்ற ஆட்டு கடவுளை வணங்கி வந்தார்கள். கிரேக்கர்களும் பேன் என்ற ஆட்டு தெய்வத்தை வழிபட்டார்கள். இதை குறித்து அவருடைய புத்தகங்களிலிருந்தும் ஓவியங்களிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய ஓவியங்களிலே வாலை குறித்தும் கொம்பை குறித்தும் நகங்கள் நிறைந்த காலை குறித்தும் அதிகமாய் பார்க்கலாம். எனவேதான் இப்படிப்பட்ட காரியங்களே பேய்களுக்கும் பிசாசிற்கும் ஒத்து ஆதிகால கிறிஸ்தவர்கள் எண்ணினார்கள். பேனிக் என்ற ஆங்கில வார்த்தை இதிலிருந்துதான் வந்தது. பேய்களினால் உண்டாகும் பயங்கரத்தை குறிப்பதற்காக அந்த வார்த்தை ஆதி காலத்திலே பயன்படுத்தப்பட்டது. இந்த காரணங்களினாலே தான் எந்த விதமான மிருகங்களையும் ஆசரிப்பு கூடாரத்திலே கொண்டு வந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் பிற தெய்வ வழிபாடுகளிலே அதை தொடர்பு படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான். மட்டுமல்ல, எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் இரத்தம் புசிக்கப்படலாகாது. ஏனென்றால் இரத்தம் ஜீவனை குறிக்கிறதா இருக்கிறது. ஜீவன் பரிசுத்தமானது. மிருகங்கள் கூட காரணமில்லாமல் கொல்லப்படக்கூடாது. இரண்டாவதாக, இரத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவின் பலியை நினைப்பூட்டுகிறதாய், பலியை குறித்து பேசுகிறதாய் இருக்கிறது. பரிசுத்தமான ஜீவனானது காக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த தனது ஜீவனை கொடுத்தபடியினாலே ஒரு பாவி வாழ்வு பெற முடியும். இரத்தம், ஜீவன், இவை ஒன்றோடு ஒன்று இணைந்த வார்த்தைகள். மனிதன் எந்த ஒரு இரத்தத்தையும் புசிக்கக்கூடாது என்று வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவன் குடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக தமது இரத்தத்தை சிந்தினார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எனவே நாம் இரத்தத்தை நேசிப்போம். அதற்காக ஆண்டவரை துதிப்போம். அதை குறித்து நாம் பேசலாம். அநேக வேளைகளிலே திருச்சபைகளிலே கூட பாவத்தை குறித்து மிக அதிகமாக நாம் பேசுகிறதில்லை. எங்கெங்கு பாவத்தை குறித்து அதிகமாய் பேசப்படாமல் இருக்கிறதோ அங்கே இயேசுவின் இரத்தத்தை குறித்தும் பேசப்படாமல் இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். லேவியராமம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே இந்த கட்டளைகள் எல்லாம் மோசேக்கும் ஆரோனுக்கும் மட்டுமல்ல, இவை ஆரோனின் குமாரர்களுக்கும் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது தேவன் ஜனங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்கிறார். 16வது அதிகாரத்திலே சுத்தமான அசுத்தமான மிருகங்கள் என்ற வேறுபாட்டை மட்டும் அவர் செய்யவில்லை. இப்பொழுது சுத்தமான மிருகங்களையும் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை குறித்தும் சில காரியங்களை சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி வாழ்ந்த மற்ற ஜனங்களை பார்க்கிலும் இவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை குறித்து மீண்டுமாக அடுத்த அதிகாரத்திலேயும் 3வது வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். லேவியராமம் 17ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள் வரை பாருங்கள். இதுவும் ஒரு வினோதமான கட்டளையாயிருக்கிறது. இதை நீங்கள் கவனமாக பார்த்தால்
இது தேவனுடைய மக்களுக்கான உணவாயிருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் கர்த்தரையும் அவர்களுடைய உணவு வேளையிலே ஐக்கியத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இவ்வாறு செய்வதனாலே பிற தெய்வங்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய குடும்பத்திலே இடமளிக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை குறித்து ஏன் கர்த்தர் இவ்வளவு உறுதியாக சொல்கிறார்? உணவுக்காக ஒரு ஆட்டை அவர்கள் அடிக்க வேண்டுமென்றால் அதை ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்னாலே ஏன் கொண்டு வர வேண்டும்? இது குறிப்பாக அவருடைய பின்னணியத்தை சார்ந்ததாயிருக்கிறது. ஏனென்றால் பிற தெய்வ வழிபாட்டிலே இருந்தவர்கள் அவருடைய விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தி அதை உட்கொள்கிறவர்களாக இருந்தார்கள். எனவே தன்னுடைய ஜனங்கள் ஆவிக்குரிய இருளுக்குள்ளே சென்று விடாதபடி, நியாய தீர்ப்புக்குள்ளே கடந்து போய் விடாதபடி விக்கிரக வணக்கத்தை விட்டு தூரமாய் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளை எல்லாம் சொல்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்தபோது அவர்களும் எகிப்தியரைப் போலவே விக்கிரக வணக்கம் செய்கிறவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் மிகவும் உயர்வானவர்கள் என்பதனாலே அவர்களை தேவன் மீட்கவில்லை. முதலாவதாக தேவன் அவருடைய கூக்குரலை கேட்டார். இரண்டாவதாக, ஏற்கனவே அவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவருடைய மீட்பை குறித்த ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார். தேவன் எப்பொழுது ஒரு உடன்படிக்கை செய்தாலும் அதை காக்கிறவர். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே விக்கிரக வணக்கத்தாராக இருந்தார்கள் என்று எப்படி சொல்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். இதை குறித்து வேத வசனமே மிக தெளிவாக சொல்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும், அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு, உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அவர்களோடே சொன்னேன். அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரகத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். இப்படிப்பட்ட பின்னணியத்திலிருந்து தேவன் அவர்களை முழுமையாய் விடுவிக்க விரும்புகிறார். அவர்கள் மிருகங்களை வழிபட்டிருக்கிறார்கள். விக்கிரக வணக்கத்திலே இரத்தம் சிந்துதலும் அந்த மிருகத்தை விக்கிரகத்திற்கு படைத்தலும் இடம்பெற்றிருக்கிறது. சரி நேர்களே, இதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். தேவன் இந்த பிரமாணங்கள், கட்டளைகளை எல்லாம் கொடுத்ததற்கு மிக முக்கியமான காரணம், அவர் பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகள் அவரை போல பரிசுத்தமானவர்களாய், வித்தியாசமானவர்களாய், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் நடவடிக்கைகளை குறித்து, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து, நமது உணவு பழக்க வழக்கங்களை குறித்து கர்த்தர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆரோன் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்த அந்த நாளிலே தங்கள் பாவங்களை குறித்து உண்மையாக துக்கப்பட வேண்டும், தங்கள் ஆத்மாக்களை கர்த்தருடைய சந்நிதியிலே தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் பாவ உணர்வு உள்ளவர்களாக பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டியதும், கிறிஸ்து நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததை நினைவு கூர்ந்து அவரிலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாயிருக்கிறது. மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களை நம்மிடத்தில் பேசினாலும் உணர்த்தினாலும் அதற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளை குறித்தும் அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய தவறான பின்னணியங்களிலிருந்து நீர் எங்களை விடுவிக்க விரும்புகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களிலே யார் யாருக்கு என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறீரோ அதை குறித்து நாங்களும் கருத்துள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அக்கறை உள்ளவர்களாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, பரிசுத்த தெய்வத்தின் சாட்சிகளாக வாழ கர்த்தரை கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவையோடும் மனபாரத்தோடும் யாராவது இருப்பார்கள் என்றால் கர்த்தர் தாமே அவர்களுக்கு உதவி செய்யும், அவர்களுக்கு இறங்கும். தங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் கேட்டு எழுதியிருக்கிற சகோதர சகோதரிகளை இந்த நேரத்திலே நாங்கள் விசேஷமாய் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். பாவங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கு விடுதலையை தாரும். வியாதிகளிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று கதறுகிறவர்களுக்கு நீர் இறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தேவைகளோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி ஆச்சரியமாய்
அவருடைய தேவைகளை சந்தித்தருளும். விசுவாசத்தோடு உம்முடைய முகத்தை ஏறிட்டு பார்க்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளின் சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறோம். சற்று திருப்பி பார்ப்போமா? லேவியராகம புத்தகத்தின் கருப்பொருள் பரிசுத்தம். சிலுவையை முக்கியமானதல்ல, நமக்காக அந்த சிலுவையில் மரித்தவரே முக்கியமானவர். விசுவாசம் நம்முடைய பாவத்தை இடமாற்றுகிறது. இயேசு கிறிஸ்து அதை எடுத்து போடுகிறார். தேவன் அதை மறந்து விடுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பாவத்தை பாவம் என்று எப்பொழுதும் எண்ணுகிறவர்களாக, பாவத்தால் கரைபடாதபடி தங்களை காத்து கொள்ளுகிறவர்களாக வாழ வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.